6 மணி நேரம் எடுக்கப்பட்ட நாயகன் படத்த 2 மணி நேரம் 25 நிமிஷம் படமா மாத்தி, அத எல்லாரும் கொண்டாட வச்சவரு, தமிழ் சினிமால மிக முக்கிய எடிட்டரான லெனின் அவர்கள் தான். அவரோட கைவண்ணத்துல தான் நாயகன் படம் 6 மணி நேரம் படமாக்கப்பட்டிருந்தாலும், அதோட கதையின் தன்மை, சுவாரஸ்யம் கெடாம ஒரு நல்ல காவியமா நமக்கு கிடைக்க காரணம். எடிட்டர் லெனின் அவர்களோட அசாத்திய தொழில்நுட்ப அறிவு தான் நாயகன் திரைப்படம் காலம் கடந்தும் பேச ஒரு முக்கியமான காரணம். அந்த படத்தோட கதை அமைப்பு, அது படமாக்கப்பட்ட விதம், நடிகர் நடிகைகளோட நடிப்பு என எல்லாம் இருந்தாலும், பல நேரங்கள்ல இயற்கையும் இந்த படத்துக்கு உதவி பண்ணியிருக்குன்னு கமல் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த படம் உலகின் தலைசிறந்த 100 படங்கள்ல ஒன்றா இன்றளவும் கொண்டாடப்படுற படமாவும் இருக்கு. நாயகன் படம் பார்க்குற எல்லாருமே இது காட்ஃபாதரோட இன்ஸ்பிரேஷன் ஆர் காப்பின்னு சொல்றப்போ, கமல் இந்த படம் எத தழுவி எடுக்கப்பட்டதுன்னு உண்மைய எல்லாருக்கும் சொன்னாரு. அது காட்ஃபாதர், நாயகன் மற்றும் தேவர் மகன் இந்த 3 படமுமே ஒரே சாயல்ல இருக்க காரணம், காட்ஃபாதர் பார்த்து நாங்க எடுக்கல. நாங்க இன்ஸ்பயர் ஆனது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட கிங் லியர பார்த்து படிச்சு தான் இந்த 3 ஃபிலிம் மேக்கர்ஸும் அவங்கவங்க படத்த எடுத்திருக்காங்க. அதனால நாயகனுக்கும் தேவர் மகனுக்கும் விதை போட்டது வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாயகன் படத்துல எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது இல்லாம மணிரத்னம் இயக்குன படங்கள், கமல் நடிச்ச படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் யாரோட வாரமா இருக்கும்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.